மும்பையிலேருந்து தம்பிலாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி வீட்டுக்கு. அவங்களுக்காக தான் சிம்பிளாக ஒரு லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சாதம் வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார், ரசம், அப்புறம் பாலும் சேமியாவும் போட்டு பால் பாயசம். இது ரொம்பவே ஈஸி பண்ணுறது. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாழைக்காய் பஜ்ஜியும் அப்பளமும் பொரிச்சிருந்தேன். தம்பி எல்லோரும் பொடுசாக இருந்தானுங்க, குட்டி குட்டியாக. இப்போ பாரு எல்லாம் பெரிய பையனாக ஆயிட்டானுங்க. காலம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு இந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு தெரியுது. ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மதியம் லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் மேலே மறுபடியும் அவங்க ஈரோடு அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலையெல்லாம் அத்தை கொடுத்துருந்தாங்க மாமாவுக்கு சாப்பிட்றது நல்லது தான். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம்.